நியூ காலேஜ் பக்கத்துல பைக் ரேஸ் நேற்று நடந்து கிட்டத்தட்ட உயிர் பலி வரைக்கும் போயிருக்கு. நிறைய ஆக்ஷன் மெரினா சாலையில தான் இந்த மாதிரி நடக்கும்ன்ற காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். அங்க ஒரு டீம் எப்பவுமே இருப்பாங்க, ரோந்து அப்படின்றது அங்க இருக்கும். ஸோ அப்ப அங்க வாய்ப்புகள் இல்லாதனால இந்த இடத்துல பண்றாங்களா இது? ஏன்னா அப்பாவி ஒருத்தருமே பலியாகி இருக்காரு. அவருடைய குடும்பம் என்ன, அவர் எந்த ஒரு குற்றமுமே செய்யாதவர், சாலையில வந்ததை தவிர வேற எதுவுமே அவர் செய்யல. வந்திருக்காரு, எதுவுமே செய்யாம அவர் இப்ப இல்லைன்ற மாதிரி இருக்கு. இதுக்கு யாரு சார் பொறுப்பு? காவல்துறை சொல்லலாமா, இல்ல இந்த பசங்க மேல சொல்றேன் நான் சொன்னது போதை தானா? எல்லாம் கலந்ததுதான். முதல்ல காவல்துறை நினைச்சா தடுக்கலாம்ல சார்? தடுக்கலாம். அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் வந்து எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி ரேஸ் நடக்குது, வேடிக்கை பார்த்துருக்கான். அவன் ரேஸ்னா உடனே வந்திருப்பான், எங்கெங்க கிளம்பிலாம் வந்திருப்பான், பல இடங்களை கடந்து தான் வந்திருப்பான். ராயப்பேட்டை சந்திப்பு, முக்கிய சந்திப்புகளில் போலீஸ் காவல் மற்ற இது எதுவுமே கிடையாது. ரேஸுன்றது ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சுங்க இப்போல்லாம். இன்னொன்று 3 பேர் 5 பேர் போகிறதெல்லாம் ஹெல்மெட்டு. ஒரு குடும்பஸ்தனாக இருக்கிறான், மனைவி கூட்டிட்டு போகிறான், அவனை மடக்கி மனைவியை ஹெல்மெட் போடலான்னு கேஸ் போடுறாங்க. ஆனால் பேக்கில் நம்பர் பிளேட் இல்லாத வண்டிகள் எவ்வளோ ஓடு தெரியுமா? கண் இதில் பார்க்குறேன். அதில் இந்த ஒரு குறிப்பிட்ட வண்டிகள் சில இதெல்லாம் இருக்குது. நான் பேக்கில் அந்த தூக்கிட்டு இருக்கோம், எதுவுமே இருக்காது, வீலும் அந்த பேக் இது தான் இருக்கும், அது நம்பர் பிளேட்டே இருக்காது. அப்படி இருந்தாலும் இப்படி மடக்கி விட்டுக்கிட்டா பண்ணலாம். ஏன் யாரும் பிடிக்க மாட்டேங்கிறாங்க? டிராஃபிக் போலீஸ் முக்கிய சந்திப்புகளில் இருந்து இந்த மாதிரி வாகனங்களில் சிக்னலில் அதெல்லாம் பிடிச்சி ஓரம் கட்டணும், அதுவும் கிடையாது. இவர்கள் மடக்கிறதெல்லாம் சும்மா போகிறோம், பிடிச்சா காசு வரும், அவ்வளோதான். நீங்கள் வந்து இது ஹெல்மெட்டு சாதாரணமாக வர்ற ஆளுங்க 3 பேர் 5 பேர் போகிறதெல்லாம் எங்கேயுமே தைரியமாக போகிறாங்க, எனக்கு என்னன்னு போகிறாங்க. 2வது வண்டிகளை வேகமாக ரேஷ் டிரைவிங் ஓட்டுறதே யாரும் கண்டுக்கிறது கிடையாது. அதனுடைய விலை தான் ரேஸ்